சொன்னோம். பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 சொன்னோம். ஆமாங்க, உலகத்துல இருக்கிற ஒரு பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுப்பாரு, கெட்டதை கொடுக்க மாட்டார். அதை காட்டிலும் பரமபிதாவானோர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாராங்க. இன்றைக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவை என்னன்னு சொல்லிட்டு சிலர் கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது பரிசுத்தாவை பெற்று, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தாங்க தெரியும். நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் அதிகமாக நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கு அதுதான் நம்மளை கொண்டு போவோம். நம்ம இன்றைக்கு பணம் தேவை, அது தேவை, இந்த உலகத்தில் ஆஸ்தி தேவை, இந்த உலகத்தில் எனக்கு வீடு தேவை, அதெல்லாம் விட்டுடலாம். அது உலகத்தின் இது. நம்ம பரலோகத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார், அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இன்றைக்கு நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளியா, நீங்க உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் கூட பெற்றுக்கொள்ள எனக்கு ஏன் இந்த உணர்வு வந்துச்சுன்னா, நம்மளே பெற்றுக்கொள்ளாத இருக்கிறோம், இன்றும் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு வாஞ்சை வந்துச்சுங்க எனக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு சபைக்குள்ள இந்த மாதிரி இதை வைக்கத்துல பாருங்க. நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுக்கு நாடணுங்க. தேடும் போது நம்மளுக்கு கொடுப்பார் ஆண்டவர். தட்டுக்கிறவங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னதில்ல. அப்போ நம்ம கேட்கும் போது தேவன் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க தேடுங்க, கேளுங்க, தட்டுங்க, ஆண்டவரை கொடுப்பார் கண்டிப்பா. பரிசுத்தாவே நம்மளை கொடுத்து நம்மளை அநேக பேர்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.